குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்ல பொன்னிறமா வதக்கணும். ஆனா வெங்காயம் எப்படி பொன்னிறமா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை இங்கிலீஷ்ல ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயத்துல 90% வாட்டர் தான் இருக்கும். நம்ம வெங்காயத்தை ஹீட் பண்ணும்போது அதுல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். நான் கண்ணாடி மாதிரில இந்த ஸ்டேஜை ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து வெங்காயத்தை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெங்காயத்தில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபுல்லா எவாபரேட் ஆகி மைலாய்டு ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன்ல வெங்காயத்தில் உள்ள சுகர்ஸ் வந்து அமினோ ஆசிடோட ரியாக்ட் பண்ணும். இதனால வெங்காயத்தோட கலர் வந்து ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகும். கூடவே வெங்காயத்தோட ஃபிளேவர்ஸும் சேஞ்ச் ஆகும். இன்னும் நம்ம தொடர்ந்து வெங்காயத்தை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல உள்ள சுகர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதை வந்து கேரமலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனாலதான் வெங்காயத்துக்கு அதோட கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமான கலர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கலர் கிடைக்கிறதுக்கான காரணம். கூடவே வெங்காயத்தோட டேஸ்ட்டும் காரமா இல்லாம ஸ்வீட்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள சிம்பிளான சயின்ஸ். அதே மாதிரி சில குக்கிங் வீடியோல உப்பை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணுவாங்க, சிலர் வந்து லாஸ்டா ஆட் பண்ணுவாங்க. இது எதனால அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங்